ஹலோ ஆல். கேரளாவில் டிசாஸ்டரில் பாதிக்கப்பட்டு இறந்த மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். உறவுகளையும் உடைமைகளையும் இழந்த மக்கள் கூடிய விரைவில் மனவலிமை பெற்று இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இம்பேஷன்ஸ் வித் ஜாப்ஸ் ஆன் த பட்ஜெட் ஸ்பீச். இம்பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமையிலேருந்து காத்து கொண்டிருக்கிறது, சரிங்களா? அதாவது ஒரு எரிச்சல் அடைகிறது, ஒரு விஷயம் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு எரிச்சல் அடைகிறாங்க இல்லையா, அதுதான் வந்து இம்பேஷன்ஸ். ஸோ வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மத்தியில் இப்படி ஒரு கருத்து நிலவிட்டு இருந்த பொழுது தான் பட்ஜெட் வந்து அதுக்கு ஒரு தீர்வாக அமைஞ்சது. லிட்ரலி பட்ஜெட்டில் இந்த டைம் சென்ட்ரல் தீமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற பேசிஸில் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4.1 crore யூத் இதனால் பயனடைவாங்க. 2 லட்சம் கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இது இன்னும் மேன்மேலும் வளரணும் அப்படிங்கிற நோட்டில் வந்து இதை பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆப்ஷன் ஆர் ஸ்ட்ராட்டஜம். ஆப்ஷன்னா விருப்பம், ஸ்ட்ராட்டஜம் அப்படின்னா ஒரு ஸ்கீம். விருப்பமாக ஸ்கீமா? கவர்னர் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு இல்லையா, அதை பற்றி தான் இங்கே கொஷின் பண்ணுறாங்க. விருப்பமாக இது ஒரு ஸ்கீமா, கவர்னருடைய ரோல் அப்படின்னு கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் மேலும் என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ்நாடு தெலுங்கானா கவர்னர்ஸ் வந்து அவங்களுடைய ரோல் என்ன, அவங்களுடைய ஆக்ஷன் இன்ஆக்ஷனை பற்றியும் கொஷின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பில் பாஸ் பண்ணுறோன்னா ஒரு மாநில அரசு டைரெக்டாகவே வந்து ஒரு பிரசிடெண்ட்டை நம்ம வந்து ஒப்புதல் வாங்கி கொள்ளலாம். எதற்காக இடையில் வந்து கவர்னருடைய ஒப்புதல் அசன்ட் தேவைப்படுது அப்படிங்கிற நோட்டில் இதை கொஷின் பண்ணுறாங்க. அதே மாதிரி எடிட்டரும் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் லிமிட் பண்ணணும் கவர்னருடைய பவரை, சரிங்களா? ஒரு பில் பாஸ் பண்ணுறதுக்கு கவர்னருடைய ஒப்புதல் எதற்காக அப்படிங்கிறதையும் கொஷின் பண்ணுறாங்க. மேலும் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இங்கே என்ன அரசியலமைப்பு சட்டம் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, மத்திய அரசு ஆட்சி புரியாத மாநிலங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தலையீடு தன்னுடைய ஆளுமையை காமிக்கிறதுக்காக தான் இந்த கவர்னர்ஸ் இருக்காங்களா, இன்டைரக்டாக அமர்த்தப்பட்டவர்களா இவர்கள் அப்படிங்கிற நோக்கில் இதற்கு வந்து அரசியலமைப்பு சட்டமும் வந்து இன்டைரக்டாக ஒப்புதல் அளிக்குதா அப்படிங்கிற நோட்டில் தான் வந்து இந்த டாபிக் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, மூவிங் டு வேர்ட்ஸ். இம்பேஷன்ஸ்னால் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். காமாக வெயிட் பண்ண முடியாமல் அந்த ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கிறதுனால பொறுமையற்று எரிச்சலாகிறதா வந்து இம்பேஷன்ஸ். பேஷன்ஸ்னால் பொறுமை, இம்பேஷன்ஸ்னால் பொறுமையற்ற நிலை. அதே மாதிரி ஒரு விஷயம் சீக்கிரமாக நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா, படபடப்பாக, அதையும் வந்து இம்பேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ஒப்பீனியனை பப்ளிக்காக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாண்ட்ஸ்க்கு இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்டில் ஒரு பொசிஷனில் நிற்போம் இல்லையா, நம்மளுடைய பொசிஷனில், அதையும் வந்து ஸ்டாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ நம்மளுடைய கருத்துக்களை பப்ளிக்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறத ஸ்டாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், பப்ளிக்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனில் நம்ம நிற்கிறதையும் ஃபிசிக்கலாக நம்ம ஸ்டாண்ட் பண்ணுறதையும் நம்ம ஸ்டாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபெசிலிட்டேட் அப்படின்னா பாசிபிள் ஆக்கிறது, ஈஸியர் ஆக்கிறது தான் வந்து ஃபெசிலிட்டேட். ஒரு விஷயத்தை ஈஸியாக செய்ய வைக்கிறதுக்கு வேண்டிய ஒரு உபகரணங்களை செய்கிறது தான் வந்து ஃபெசிலிட்டேட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என்ட்ரன்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு ப்ரொஃபஷனுக்கோ ஒரு காம்படிஷனுக்கோ ஒரு எக்ஸாம் ஒரு யூனிவர்சிட்டிக்கு நுழையிறாங்க இல்லையா, அவங்கள தான் என்ட்ரன்ஸ்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு காம்படிஷனுக்கு ஒரு எக்ஸாம்ஸ்க்கு அகாடமிக் சைடில் ஒரு விஷயங்களுக்கு நுழையிறவங்கள தான் வந்து என்ட்ரன்ஸ்னு சொல்கிறோம். ஸ்கேல் அப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒரு எக்ஸ்டென்ட்டில் ஒரு சைஸில் இந்த மாதிரியான இன்க்ரீஸை கொடுக்குறது தான் வந்து ஸ்கேல் அப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஆம்பிஷியஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் டிசையர் எடுப்போம் இல்லையா, அதுதான் வந்து ஆம்பிஷியஸ். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராங் டிசையர் இருக்கும், இப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவரில் இருக்கணும், ஒரு ஆட்சியில் இருக்கணும்னு நினைப்போம்ல, அதை வந்து ஆம்பிஷியஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும், அது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு தான் நம்ம எஃபோர்ட் போட்டு தான் அதை அச்சீவ் பண்ண முடியும், அதையுமே நம்ம வந்து ஆம்பிஷியஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? டிஃபிகல்ட் டு அச்சீவுமே வந்து ஆம்பிஷியஸ் தான். ஸோ ஒரு ஸ்ட்ராங் டிசையர் மட்டும் இருந்தால் பத்தாது, அது வந்து டிஃபிகல்ட் டு அச்சீவ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஆம்பிஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங் டிசையர், ஆனால் அது டிஃபிகல்ட் டு அச்சீவ் அப்படின்னு சொல்லி ரெண்டு மீனிங்குமே ஒன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ம்ஸ் அப்படின்னா, ஃபர்ம்னா ஸ்ட்ராங், ஃபர்ம்ஸ்னு ப்ளூரலில் யூஸ் பண்ணாலே அது வந்து கம்பெனிஸ், பிஸ்னஸ் கம்பெனிஸை தான் வந்து ஃபர்ம்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்னு எடுத்துக்கலாம், ரொம்ப உறுதியாக இருக்கிறதையும் நம்ம வந்து ஃபர்ம்னு சொல்லுவோம்.
ஃபர்ம்ஸ் அப்படின்னு ப்ளூரலாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் கம்பெனிஸ். சவுட் டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை டு ஃபைண்ட் அல்லது கெட் சம்திங். ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு பெற்றுக்கொள்ளுதலை தான் வந்து சவுட் டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்துக்காக கேட்கறது, சரிங்களா, ஆஸ்க் பண்ணுறது, அதையும் வந்து சவுட் டு. ஸோ ஆஸ்க், ஃபைண்ட் அல்லது கெட். பெறுதல் அல்லது தேடுதல், கேட்டல், இது மூணுமே வந்து சவுட் டு. கிரிட்டிக்ஸ் அப்படின்னா நடுநிலை மதிப்புரை, சரிங்களா. குட் பேட் பாயிண்ட்ஸை வந்து எந்த ஒரு பாரபட்சமுமே இல்லாமல் நடுநிலையான ஒரு மதிப்புரை வழங்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து கிரிட்டிக்ஸ். பாப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் எண்டு உள்ள ஒரு வெப்பனை வந்து பாப்ஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா. ஒரு நைஃபோ இந்த மாதிரி ஒரு வெப்பனில் இருக்கக்கூடிய ஷார்ப் எண்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து பாப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கிரிட்டிசிசமையும் வந்து பாப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கிரிட்டிசிசம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கிளவராக இருக்கும். எப்படின்னா அன்கைண்டான ஒரு ரிமார்க்காக இருக்கும், ஆனால் அது ஃபன்னியாக இருக்கும், சரிங்களா. ஸோ அது பாரபட்சமாக தான் இருக்கும் அந்த ஒரு கருத்து, ஆனால் அது வந்து காமெடியாகவும் இருக்கும், உண்மையாகவும் இருக்காது. ஒரு போலியான ஒரு கிரிட்டிசிசத்தை தான் வந்து பாப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஷார்ப் பாயிண்ட் இன் அ வெப்பன், அதையும் வந்து பாப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு கிரிட்டிசிசம் அன்கைண்டாக அன்ஃபேவராக ஒருவரை வந்து தரத்தை குறைத்து மதிப்பிடுற மாதிரி இருக்கிறதையும் நம்ம வந்து பாப்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரெஸ்னால் உங்களுக்கே தெரியும், சாரோ, பெயின், ரொம்ப வேதனை, சோகமாக இருக்கிறது தான் வந்து டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன் சொல்கிறது வந்து மிகுந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நிலை. நெக்ஸ்ட் ஒன் அக்யூட் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கிறது, கிரேட்டாக இருக்கிறது, ரொம்பவே டேஞ்சரஸ் ஆகிறது, குயிக்காக டேஞ்சரஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறது, மூணுமே வந்து அக்யூட்னு சொல்கிறோம், சரிங்களா. ஸோ வந்துட்டு சீரியஸ், கிரேட், டேஞ்சர், குயிக்லி, ஈஸியாக ஆபத்துக்கு உள்ளாகிறது. ஸோ இதுக்கு க்ளூ பார்த்துடலாம். ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக இருக்கார் அப்படின்னா அவங்க ரொம்ப ஃபேஸ் வந்து சீரியஸாக இருக்கும், ஆனாலும் அதுதான் கிரேட்டாக இருக்கும். ஸோ க்யூட்டாக இருக்கிறது தான் டேஞ்சரஸ்க்கும் ஈஸியாக வந்து உட்படுத்தப்படும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ ஒரு க்யூட் ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான ஃபேஸாக இருக்கும், ஆனால் அதுதான் கிரேட்டாக இருக்கும், டேஞ்சரஸாகவும் அது ஈஸியாக மாறிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸான ஃபேக்கான ஒரு விஷயத்தை உண்மைன்னு கூறிக்கிறது தான் வந்து ஸ்பர்ன்னு சொல்லுவோம், சரிங்களா. பர்பட்ஸ்ன்னு சொல்லுவோம். பர்பட்ஸ் அப்படின்னா அந்த விஷயம் பொய்யா இருக்கும், ஆனால் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம கூறிக்கொள்வோம், அதுதான் வந்து பர்பட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பர்பஸாக ஒரு பொய்யை உண்மைன்னு சொல்கிறது தான் பர்பட்ஸ் அப்படின்னு சொல்லி அமைச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ ஸ்பர்னாரும் ஃபால்ஸான ஒரு விஷயத்தை உண்மைன்னு சொல்லிக்கிறது தான் ஸ்பர். நெக்ஸ்ட் ஒன் நட்ஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்ணுறக்காக ஒரு விஷயம் செய்வோம் இல்லையா, ஒரு எல்போவில் ஒரு புஷ் கொடுப்போம், ஒரு டச் கொடுப்போம்ல, அதுதான் வந்து நட்ஜ், ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கலாக வந்து எல்போவில் ஒரு புஷ் அல்லது டச் கொடுத்து ஒருத்தங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதும் நட்ஜ் தான். அதே மாதிரி ஒருத்தங்களே செயல்படுத்த தூண்டுறது, ஓகேங்களா, அதையும் நம்ம நட்ஜுன்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ ஃபிசிக்கல் அட்டென்ஷனை வந்து கெயின் பண்ணுறக்காக ஒரு எல்போவில் ஒருத்தங்களை வந்து நம்ம ஒரு டச் கொடுக்குறோம், புஷ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் நட்ஜு தான். அதே மாதிரி ஒருத்தரை செயல்படுத்த இன்டைரக்டாவோ டைரக்டாவோ நம்ம தூண்டி விடுறோம்ல, அதையும் நட்ஜுன்னு சொல்லுவோம். அவங்களுடைய கவனத்தை ஈர்த்து அவங்கள செயல்படுத்த தூண்டுறதையும் நட்ஜுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பீடியஸ்லி அப்படின்னா ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி, ரொம்ப வேகமாக துரிதப்படுத்துகிறது தான் வந்து எக்ஸ்பீடியஸ்லி. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் திட்டிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்க ஸ்பீடாகவும் எஃபிஷியன்ஸாகவும் ஒர்க் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி நம்ம யாரையாவது திட்டிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்க ஸ்பீடாக எஃபிஷியன்ஸாக ஒர்க் பண்ணுவாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபோஸ்டரிங் அப்படின்னா என்கரேஜ் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து ஃபோஸ்டர், சரிங்களா. என்கரேஜ் அண்ட் ஹெல்ப், இதுக்கு க்ளூ பார்க்கலாம். ஸோ போஸ்டர் அப்படிங்கிறது, போஸ்டர் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்கரேஜும் பண்ணணும், ஹெல்ப்பும் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு மீனிங் சைல்டை அடாப்ட் பண்ணிக்கிறது, ஆதரவற்ற குழந்தைகளை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதையும் நம்ம போஸ்டரிங்னு சொல்கிறோம். இதுக்கு க்ளூ வந்து நம்ம போஸ்டர் வந்து எப்போ அடித்து ஒட்டுவோம் அப்படின்னா ஒரு குழந்தைகள் காணாமல் போகும் பொழுது. ஸோ அந்த குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ போஸ்டரிங் அப்படின்னா போஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்டர் அடிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி போஸ்டரிங்க்கு இன்னொரு மீனிங் சைல்டு அடாப்ட் பண்ணிக்கிறது. சைல்டு அடாப்ட் பண்ணும் பொழுது போஸ்டர் அடிச்சுட்டு நம்ம அதை வந்து விளம்பரப்படுத்திட்டு தான் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்குவோம்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ட்ராவர்ஸ்டி அப்படின்னா ஒரு குவாலிட்டியோ ஒரு வேல்யூவோ இருக்காது, ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கன்னா ஷாக்கிங்காக அஃபென்சிவாக இருக்கும்.
சரிங்களா? ஒரு பண்புக்கூறுகள் இல்லாமல், ஒரு மதிப்புகளே இல்லாமல் இருந்தாலும், மன வருத்தம் உண்டு பண்ணுற மாதிரியான ஒரு செயல்பாடுகளை கொண்டு இருக்கிறது தான் வந்து டிராவஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ப்ராபபிலி வந்து நிறைய ட்ராவல்ஸில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியே இருக்காது. பட் மன வருத்தம் உண்டு பண்ணுற மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும். அவங்க அப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், டெலிபரேட்னா உங்களுக்கு இந்த வேர்ட் கண்டிப்பாக பரிச்சயமான ஒரு விஷயந்தான். ரொம்ப பர்பஸாக இன்டென்ஷனலாக பண்ணுறது, கான்சியஸாக பண்ணுறது, வேண்டுமென்றே செய்கிறது தான் டெலிபரேட்லி. ஓகேங்களா? ஸோ வேண்டுமென்றே ஒரு விஷயத்தை செய்கிறது தான் டெலிபரேட். டிஸ்க்ரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரீடம் தான், நம்மளுடைய ஒரு டெசிஷனுங்க ஃப்ரீடமாக எடுக்கிறது தான் வந்து டிஸ்க்ரேஷன் சொல்லுவோம். விருப்புரிமை, சுதந்திரம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து டிஸ்க்ரேஷன். இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிறருக்கு சங்கடம் சிரமம் ஏற்படுத்தாத வகையில் கவனமாக இருக்கிறது. சரிங்களா? அதையும் வந்து டிஸ்க்ரேஷன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திஸ் கிரியேஷன் வந்து எப்படி இருக்கும்னா, ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும், அதே மாதிரி மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கணும்னு சொல்லி 2 க்ளூவையுமே ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப கவனமாக மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில், எம்பராஸ்மெண்ட் சுச்சுவேஷனை ஏற்படுத்தாத வகையில் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ சுதந்திரம் ஒரு விஷயம், இன்னொன்று மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு. ஓகே, ஸோ இந்த கிரியேஷன் அப்படி தான் இருக்கணும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரீகோர்ஸ் அப்படின்னா ஒரு ஹெல்ப் பண்ணுறது. சரிங்களா? ஒரு சோர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுறது தான் ரீகோர்ஸ். இதுக்கு நம்ம க்ளூ பார்த்துருந்தோம் இல்லையா? திரும்ப ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். சப்வர்ட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஏற்படுத்துறது. ஒரு கவர்மெண்ட்டுக்கோ, ஒரு ரிலீஜியனுக்கோ, ஒரு சிஸ்டம், பொலிட்டிக்கல் அமைப்புக்கோ வந்து எப்படி அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா, சீக்ரெட்டாக வந்து இன்டைரக்டாக வந்து ஒரு பெயரை வந்து கெடுப்பாங்க. அதுதான் வந்து சப்வர்ட். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, அதை நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டேமேஜ் ஏற்படுத்துவோம், டெஸ்ட்ராய் ஏற்படுத்துவோம், இன்டைரக்டான்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு டெஸ்ட்ராய் அல்லது டேமேஜ் இன்டைரக்டாக ஏற்படுத்துவோம் ஒரு கவர்மெண்ட்டுக்கோ, ஒரு ரிலீஜியனுக்கோ, ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம்க்கோ. அதுவும் சீக்ரெட்டாக ஏற்படுத்துவோம். அதுதான் வந்து சப்வர்ட்டிங். ஓகேங்களா? சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டைரெக்டான டெஸ்ட்ராய் எதுவும் பண்ணாமல் இன்டைரக்டாக அவங்கள வந்து நம்ம அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரைவ்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பவே முடியாமல் இருக்கிறது. நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காகவே இருக்காது. ஹார்ட் டு பிலீவ் தான் வந்து கண்ட்ரைவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், என்விசேஜ்ட் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே இதுக்கு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். என் விசா வந்து அக்சஸ் ஆகுமா, ஒத்துக்கொள்வார்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். பாசிபிலிட்டி என்ன இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா, அதுதான் வந்து என்விசேஜ்ட். ஓகேங்களா? மனக்கணக்கில் வந்து நம்ம வந்து யோசிக்கிறதா என்விசேஜ்ட். ரிட்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு லீகலான ஆர்டர். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு கோர்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய லீகலான ஆர்டர் தான் ரிட் பெட்டிஷன் சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன், அட்ஜுடிகேட் அப்படின்னா அஃபிஷியல் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பளிக்கிறதா வந்து அட்ஜுடிகேட். ஓகேங்களா? ஸோ ஜுடிஷியல் அப்படிங்கிறது தீர்ப்பு, நீதி சார்ந்த. ஸோ அட்ஜுடிகேட் அப்படின்னா தீர்ப்பு வழங்குகிற, தீர்ப்பளித்தல், அஃபிஷியல் ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து அட்ஜுடிகேட். நெக்ஸ்ட் ஒன், விட்டோ அப்படின்னா ஒரு அஃபிஷியல் பர்மிஷனை வழங்காமல் இருக்கிறது, அதிகாரத்தை தடுக்கிறது தான் வந்து விட்டோ. ஸோ இதுக்கு க்ளூ, வீட்டில் தான் மோஸ்ட்லி வந்து நமக்கு தடுப்பு அதிகாரங்கள் இருக்கும். அஃபிஷியல் பெர்மிஷன் வீட்டில் தான் தடுக்கப்படும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பவுண்ட் டு அப்படின்னா உறுதியாக ஒரு விஷயத்தை செய்கிறது, சர்டைனிட்டியாக செய்வோம் இல்லையா, உறுதியாக செய்கிறத ஒரு விஷயம் சொல்லுவோம். செகண்ட் வந்து லீகலாக நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மாரல் டியூட்டி இருக்கும் இல்லையா, அதையும் பவுண்ட் டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு விஷயத்த சர்டைன் நிச்சயமாக செய்கிறதையும் சொல்லலாம். மாரல் டியூட்டி, லீகல் டியூட்டின்னு ஒன்று இருக்கும், அதுவும் பவுண்ட் டு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்டெப் எடுத்து நம்ம முன்னாடி ரன் பண்ணுவோம் இல்லையா, குயிக்காக ரன் பண்ணி ஓடுவோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம பவுண்ட் டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? வேகமான கால் தடங்களை எடுத்து வச்சு ஓடுறதையும் நம்ம வந்து பவுண்ட் டுன்னு சொல்கிறோம். ஸோ நிச்சயமாக ஒரு விஷயம் செய்கிறதுனா அதுவும் பவுண்ட் டு, லீகலாக மாரலாக செய்கிறதும் பவுண்ட் டு, ஒரு லாங் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு நம்ம ரன் ஆகி ஓடுறதும் பவுண்ட் டுன்னு சொல்கிறோம். அண்டர் ஸ்கோரிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்துதல், எம்ஃபசைஸ் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது. சரிங்களா? ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி எம்ஃபசைஸ்ன்னு சொல்லுவோம்.
அண்டர்ஸ்கோர் அப்படின்னா எம்பசைஸ், வலியுறுத்துதல், முக்கியத்துவம் கொடுக்கறது தான் வந்து அண்டர்ஸ்கோர். ஸோ ஸ்கோர் வந்து ரொம்ப அண்டரில் போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வலியுறுத்துவோம் நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு, அப்படி சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டிரான்சன்ஸ் அப்படின்னா லிமிட்டை விட, யூஸ்வலான லிமிட்டை விட இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக நம்ம மூவ் ஆகி போகிறது, வரம்பு மீறி போகிறதுன்னு சொல்கிறோம்ல, அதான் வந்து டிரான்சன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வரம்பு மீறி போவாங்கன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் மட்டுமே ஒரு வரம்பு மீறி நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, இல் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூஷுவல் லிமிட்டை விட கொஞ்சம் வரம்பு மீறி போகிறது தான் வந்து டிரான்சன்ஸ். ஓகேங்களா? ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.